அன்பானவர்களே, கடந்த மாதத்தில் நம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை பட்டணத்திலே ஒரு புதுவிதமான போராட்டத்தை நாம் காண முடிந்தது. இதற்கு முன் அப்படிப்பட்டான ஒரு போராட்டம் சென்னை பட்டணத்திலே நடந்ததில்லை. அந்த போராட்டம் இஸ்ரேல் என்ற மத்திய கிழக்கு நாட்டிற்கு எதிரான ஒரு போராட்டமாகும். இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற நாட்டு மக்களை தாக்கி அழிப்பதாகவும் இனப்படுகொலை செய்வதாகவும் அவர்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருளை தராமல் தடுத்து நிறுத்துவதாகவும் சொல்லி முழக்கமிட்டு கொண்டு அந்த போராட்டத்திலே பல அமைப்புகளை சேர்ந்த ஆட்கள் பங்கு கொண்டனர். முக்கியமாக பல முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்த ஆட்களும் திராவிட கட்சிகளை சேர்ந்த ஆட்களும் மக்கள் உரிமைக்காக போராடுகிறான பல அமைப்புகளும் கூட அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான முழக்கங்களை முழக்கி கொண்டு சென்னை பட்டணத்தினுடைய வீதிகளில் வலம் வந்தனர். ஒரு வருந்தத்தக்க சூழ்நிலை என்னவென்றால், அந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற யாருக்குமே இஸ்ரேல் நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த நாட்டுடைய வரலாறு, அந்த நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த நாடு எப்படிப்பட்டான ஒரு இக்கட்டான நிலையிலே தன்னை பாதுகாத்து கொள்ள போர் செய்து கொண்டு உலக நாடுகளின் பழிகளெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு தான் எப்படியாவது நின்று வாழ வேண்டுமென்றான ஒரு உத்வேகத்துடன் அந்த நாடு ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த மக்கள் ஒருவருமே அறிய மாட்டார்கள். உலகளாவிய ஒரு பொய்யான பரப்புரையை முழுமையாக நம்புகிறான ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தினுடைய பொய்யை நம்பும் ஒரு கூட்டமாக இந்த கூட்டமும் கூட மாறிவிட்டது மிகவும் வருந்தத்தக்கதான ஒரு விஷயமாகும்.